Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 வீடுகள் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி தாங்க ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடுகள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இந்த வீடுகள் இப்போதைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தாங்க இந்த வீடுகள்லாம் இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சென்ட்லேருந்து வீடு வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்டு ஏரியாங்க. இந்த வீட்டில் இருந்து குற்றாலத்தை போகக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்து இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்டர் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீதியாகவே இருக்குதுங்க. இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஒர்க்கு பெட்டர் பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகலை. இந்த பில்டர் கட்டினா ஒரு சாம்பிள் வீடை ஒன்று காமிக்கிறேன், எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயும் வருங்க. இப்போ பார்த்துட்டு ஹோம் பார்த்தீங்கன்னா இவங்க கட்டி கொடுத்தது தான் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷனாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க வீடையும் கொண்டு வந்துடுவாங்க. பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் சொல்லியிருந்த இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு அது போக வந்து டோர் பாலிஷிங் ஒர்க்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் உட் ஒர்க்லாம் பாருங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தேக்கு மரத்திலான டோர் தான் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்டு 2 படி மட்டும் பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கல் தான் பதிச்சிருக்காங்க. 1:1 அப்படிங்கிற விதத்தில் வந்து கார் பார்க்கிங் கல் வந்து பதிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் இருக்குதுங்க. இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி 3 அடி கேப் வந்து விட்டுருக்காங்க. இது மூலமாக நீங்கள் தாராளமாக வீட்டை சுற்றி வரலாம். காம்பவுண்ட் சவரம் பார்த்தீங்கன்னா நல்லா பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வாசல் வருது பாருங்கள். இது வந்து கிச்சனில் வந்து டேரெக்டாக அவுட், அதாவது பின்பக்கத்தில் வரக்கூடிய ஒரு பாதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்டு ஏரியா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளியூர்களிலிருந்து இந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இடம் வீடுகள் வந்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டு சுவருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 அடி 3 அடி கேப் விட்டுருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நடந்து போயிட்டு வர முடியும். எல்லார் மனிதனும் தோன்றக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த வீடை நம்ம கட்டுற மாதிரி குவாலிட்டியை பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான். அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டரை பக்கத்தில் இன்னொரு ஹோம் வந்து கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சேல்ஸ் பண்ணக்கூடிய வீடுகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை செங்கலால் தான் கட்டுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மண் செங்கலால் உங்களுக்கு கட்டியிருக்கிறாங்க. இவங்க பில்ட் பண்ணுற ஹோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு தாங்க ஃபில் பண்ணுறாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு மேலே தாராளமாக 2 மாடிக்கு வரைக்கும் எடுத்துக்கலாங்க. மித்த பில்டர்கிட்ட நீங்கள் வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா காலம் பாக்ஸால் வீடு வந்து கட்டியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் என்ட்ரி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே ஹாலுக்குள்ளே 3 பாதி ஜன்னல் வந்து விட்டுருக்குறாங்க. இந்த 3 பாதி ஜன்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நல்லா காற்றோட்டமான வசதி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த ஹோமோட ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் தான் பதிச்சிருக்காங்க. டைல் கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் டைல் பதிச்சிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் காஃபி கரையோ அல்லது வேறு எதுவும் கரைப்பட்டாலும் டக்குன்னு தொடச்சி எடுத்துடலாம். அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. வீட்டோட டாப் சீலிங்கை பாருங்கள். சீலிங் நல்லா டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஒர்க்கு, அதில் வந்து வாட்டர் சப்ளை ஒர்க்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இந்த பெயிண்டிங் ஒர்க் மட்டும் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா வீடு வேறு லெவலில் ஆயிருங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிலிருந்து கிச்சன் போய்கிட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா செவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்ஷனாக தோற்றத்தை வந்து கொடுக்குது உங்களுக்கு. மித்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடிய இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பதிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு சுவர் ஆனால் இதில் எப்படி கிடையாது. கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. இந்த ஃப்ளோரில் போட்டிருக்க டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஹால் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் டைல் தான் போட்டிருக்கிறாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சனாக இருக்குது. டைனிங் ஹாலும் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டுக்கலாம் நீங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் கிடக்குது. கிச்சனில் ஸ்லாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கலரில் ஆன ஸ்லாப் தான் போட்டுருக்குறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லிகை சாமான் வைக்கிறதுக்கான இடத்த வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து வெளியே கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அப்படி தனி இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்படி ரைட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன்லேருந்து டேரெக்டாக நமக்கு வீட்டோட பின்பக்கம் போகிறதுக்கான ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டோட கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஹாலுக்கு போய் ஹாலில் இருந்து 2 பெட்ரூம் பார்த்துலாம். 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் டைல் தான் போட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இந்த ரேஞ்சில் இருக்குங்க. டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் கிடையாதுங்க, மர டோர் தான். அது செஞ்சு தான் போட்டுருக்குறாங்க. ரெடிமேட் டோர் வந்து கிடையாது. இது ரெடிமேட் டோரோட நம்ம செஞ்சு போடுற டோர் தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா அதிகமாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வுட் ஒர்க் ஃபுல்லாகவே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இங்கே பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட் சேனல் வந்து விட்டுருக்குறாங்க. இந்த 2 பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் இண்டியன் டாய்லெட் ஒன்று, அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் சேல்ஸுக்கு வாங்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் டோர் வந்து பிவிசி டோர் தான் போடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மர டோர் போட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்துருக்க பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஷவர் ஹீட்ரு எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். அடுத்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா சேம் டைல் தான். டைல் எந்த இடத்துலையும் எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. அந்த பெட்ரூம்லேயே பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாப் போட்டிருக்காங்க. 2 பார்ட் சேனல் மற்றும் 3 பார்ட் சேனல் வந்து விட்டுருக்காங்க. இந்த பெட்ரூமில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே எலக்ட்ரிக் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் லைன் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கிட்டு இன்வெர்டர் லைன் வந்து தனியாக லைன் வந்து பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இன்வெர்டர் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட சுவர்கள்லையும் பார்த்தீங்கன்னா டைல் தான் பாய்ச்சிருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா செவர்களுக்கு தண்ணி படும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாதுங்க. கீழே ஃப்ளோர் டைல் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பான டைல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வயசானவங்க போனாலும் நல்லா வழுக்காதுங்க. இப்போ வீட்டோட உள்பக்கம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம வீட்டை சுற்றி அதாவது அவுட்டரில் இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து இருக்குது இடம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம குற்றாலம் அப்படிங்கிற போதே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்கு குளிர்ச்சியும் காற்றும் இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட மாடியில் போய் காமிக்கிறேன். சுற்றுப்புற அமைப்பு வந்து எப்படிலாம் இருக்குது, இந்த ஏரியா வந்து எந்தளவுக்கு டெவலப்டு ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வெளியே வரும்போது தெரிஞ்சிருக்கும் வீடுகள்லாம் எத்தனை வீடுகள் இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி வீடுகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டிலான வீடுகளெலாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பட்ஜெட்டில் உள்ள வீடுகள் தான் அங்கே இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு எப்போதுமே மார்க்கெட் வேல்யூ வந்து கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்கும். இவன் பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டில் வந்து இறக்கிட்டு இருக்கிறோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டர் வந்து ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருக்க ஒரு வீடு தான் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. மேலே தலைக்கல்லாம் பாருங்கள் குவாலிட்டியான கல்லை தான் போட்டிருக்குறாங்க. இந்த ஹோம் பார்த்தீங்கன்னா ஹாலம் பாக்ஸில் தான் கட்டியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தூண்கள்லாம் இருக்குது. இது பார்த்தாலே ஒரு வீடு ஹாலம் பாக்ஸில் கட்டினதில் நார்மலாக கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த சுற்றுப்புற அமைப்பு பாருங்கள் இந்தளவுக்கு இயற்கை சூழ்நிலையில் இந்த வீடு வந்து இருக்குது அப்படிங்கிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிம்பாங்க. அது இந்த மலைக்கு அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா கேரளாங்க. வாட்டர் டேங்க் பாருங்கள் 3 லேயர் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனால் மாடியில் என்ன தான் வெயில் அடித்தாலும் சரி தண்ணி சூடாகாதுங்க. இந்த வீடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்கூலுக்கு மேலே இருக்குது. காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலேஜ்கிட்ட இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட இந்த வீடு வந்து சூட் ஆகுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போதுமே மார்க்கெட் வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரியா. ஏன்னா குற்றால ஏரியா அப்படிங்கிறனால இங்கே உள்ள மார்க்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய வீடுகளை பற்றி நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் அப்டேட் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். தென்காசி ஏரியாக்குள்ளே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணால் போதும். இந்த வீடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. அதுபோக லேண்ட் வந்து இருக்குது. தோப்பு வேணும்னா தோப்பு வந்து இருக்குது. ஃப்ளாட் வேணும்னா ஃப்ளாட் இருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாலும் வீடியோ கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து முடிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.